3 மாடு 4 மாடு இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து மிஷின் ஓட்டினாங்கன்னா போதும். அதாவது ஒரு நாளைக்கே 10 நிமிஷம் நீங்க தீவனம் அரைக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், ஒரு நாளோட தேவை பூர்த்தி ஆயிடும். மோர் தென் 150 ப்ராடக்ட்ஸ்க்கு மேல நம்ம கிட்ட இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்க எங்க போனீங்கன்னாலும் நாங்க கொடுக்குற ரேட்டு எவ்வளவு பெரிய கம்பெனியாலையும் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆடம்பரமா பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சுக்கிட்டு அந்த சார்ஜையும் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனா நம்மளாம் அப்படி பண்றது இல்லைங்க. என்ன இருக்கோ அதுக்கான சார்ஜஸ் அவ்வளவுதான். மினிமம் ப்ராஃபிட் நம்ம ஓவரா, ஏன்னா நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு ஒன்று வேணும், லேபர் காஸ்ட்னு ஒன்று வேணும். அதை மட்டும் வச்சு மினிமமா என்ன சார்ஜ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டா விவசாயிகளுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. நாங்க தான் பெஸ்ட், எங்க தவிர நீங்க எங்கேயும் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு கன்சல்டேஷன் எங்ககிட்டயும் பண்ணுங்க. வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க. ஏன்னா எங்ககிட்டயும் 13-14 பிராண்ட் இருக்குங்க. எல்லா பிராண்டும் நாங்க பண்றோம், எல்லாத்துக்குமே ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரேட் கம்மியில உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? வணக்கங்க, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க. இது இப்போ நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் அக்ரோல சாஃப் கட்டர் 3 மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டீலக்ஸ் மாடலு, அடுத்தது வந்து ஸ்டாண்டர்ட் மாடலு, அடுத்துலேயே ஸ்டாண்டர்ட் கன்வேயர் மாடலு, 3 மாடல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இது 3க்கு என்னென்ன வித்தியாசம்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து ஆட்டுக்கு மாட்டுக்கு ரெண்டுமே தீவனத்தட்டை அரைச்சிக்கலாம். இது வந்து மாட்டுக்கு மட்டும். இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு மட்டும். ஏன் மாட்டுக்கு மட்டும்னு சொல்றேன்னா, இதுல கியர் அட்ஜஸ்ட்மெண்ட் கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் 1.25 இன்ச் 2 இன்ச் அந்த மாதிரி வருங்க. 4 பிளேடு. மாட்டுக்கு மட்டும் நான் வெட்டிக்கிறேன் அப்படின்னா இந்த 2 சாஃப் கட்டர் உங்களுக்கு போதும். ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு இந்த மாடல் வந்து வித்தவுட் கன்வேயர் 14,000, வித் கன்வேயர் 16,000 வருங்க. மோட்டர்லாம் 3 HP மோட்டர் தான் வரும். 4 பிளேடு 2800 RPM, மணிக்கு 1 டன் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாங்க. இதுலயும் இது வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் இல்லை, சும்மா 2 கீர் தான் இருக்கும். ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் ரொம்ப கம்மிங்க. பிளேடும் வந்து எல்லாமே A to Z நம்மகிட்ட ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. இதுக்கு எதுக்குமே ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லைன்னு இல்லை. ஸோ ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப ரேட் சீப்புங்க. உங்களுக்கு உள்ள இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் ரொம்ப கம்மி. இதுல உங்களுக்கு செலவுன்றது எதுவும் இல்லை. ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு இந்த மிஷினே உங்களுக்கு போதும். மோட்டருக்கு ஒரு ஸ்டார்டர் மட்டும் கரெக்டான ஸ்டார்டர் வச்சிட்டிங்கன்னா, லோ வோல்டேஜ் ஹை வோல்டேஜ் ஆஃப் ஆகிற மாதிரி ஸ்டார்டர் வச்சிட்டிங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு உங்களுக்கு இந்த மிஷின் லைஃப் லாங் போதுங்க. மாட்டுக்கு மட்டும். இதே எனக்கு ஆடு இருக்கு மாடு இருக்கு ரெண்டுமே வெட்டணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சின்னது பெருசுன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க. லாங் ஷார்ட் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட வர மிஷின் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இதுல இருக்கிறதோட கொஞ்சம் ஸ்பேர் பார்ட் சேர்த்தி இருக்கும். ரோலரு இதெல்லாமே வந்து கேஸ்ட் அயர்ன் ரோலர் வரும் உங்களுக்கு. ஸோ மெஷின் நல்லா ஹெவியா இருக்குங்க. இப்போ மற்ற கம்பெனி மாதிரி கையில வளைச்சாவே வளையாது. இது எதுவுமே எல்லாமே ஹெவி மெட்டீரியல். எதுவுமே நீங்க கையில வளைக்கவே முடியாது. எல்லாமே ஹெவி மெட்டீரியலா இருக்கும். நீங்க வேணா நீங்க போற இடத்துல வளைச்சு பாருங்க. இது வளைஞ்சுது அப்படின்னா அது ஹெவி கிடையாது. பேப்பர் மாதிரி சில இடத்துலலாம் வளையும், அது இப்போ ஹெவி கிடையாது. ரோலர் வந்து பாத்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் ரோலர் போட்டிருக்கிறோங்க. எல்லாமே ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ண பிளேடு தான் போட்டிருக்கிறோம். கார்பன் ஸ்டீலு, ஹை கார்பன் ஸ்டீல் ஹீட் ட்ரீட்மெண்ட் பண்ணி தான். அதே மாதிரி எல்லாமே அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருக்குங்க. ட்ரூ அட்ஜஸ்ட்மெண்ட்னா இதுதான். நிறைய கம்பெனிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டே பண்ண முடியாது. எல்லாமே ஃபிக்ஸ்டா தான் வரும். அந்த பிளேடு அவங்க கொடுக்குற அட்ஜஸ்ட்மெண்ட்டோட முடிஞ்சு போச்சு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஹரிசான்டல் ஃபிக்ஸ்டு பிளேடு ஒன்று கொடுத்துருப்போம். இந்த ஹரிசான்டல் பிளேடையும் நீங்க நல்லாவே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா காடி தெரியும் உங்களுக்கு பின்னாடி, அந்த காடியில நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அட்ஜஸ்ட்மெண்ட் போல்ட்ஸ் அண்ட் நட்ஸ் கொடுத்துருப்போம். இது எல்லாமே எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, இங்க நடுவுல இருக்க மெயின் 3 போல்ட் நட்டு வந்து பாத்தீங்கன்னா பிளேடை முன்ன பின்ன தள்ளிக்கிறதுக்கு. மற்ற சின்னதா இருக்கிறதுலாம் வந்து பாத்தீங்கன்னா பிளேடோட ஹைட்டை கூட்டிக்கிறதுக்கு. ஏன்னா இப்போ இந்த பிளேடு போயிட்டு இந்த ஃபிக்ஸ்டு பிளேட்ல உரசணும். இந்த மாதிரி இப்போ உரசணும், இங்க உரசுற மாதிரி உரசனாதான் கத்திரிக்கோள் மாதிரி வந்து தட்டை வந்து பொழக்காம கட் பண்ணும். இல்லை அப்படின்னா தட்டை பொழந்து விட்டுரும். கடைசியில் அந்த எண்டு சோவை நிறைய பேர் சொல்லுவீங்க, எண்டு சோவை அப்படியே வந்துருதுவாங்க. அதுக்கான காரணம் அதுதாங்க. இந்த எண்டு சோவை வரதுக்கு காரணம் ஃபிக்ஸ்டு பிளேடும் இந்த ரொட்டேட்டிங் பிளேடும் உரசனா சவுண்டு வரும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லைங்க மிஷின் சவுண்ட் அதிகமா வர மாதிரி இருக்கு அப்படிம்பாங்க. ஒரு பிளேடு வந்து இன்னொரு பிளேடுல உரசாம கட் பண்ணவே முடியாது. சோவை வந்து ரொம்ப மெலிசா இருக்கும். இப்போ அந்த சோவை வந்து கட் பண்ண முடியல அப்படின்னா, இந்த பிளேடு உரசலைன்னா சோவை கட் பண்ண அது மடிஞ்சு அப்படியே ஃபுல்லா இழுத்து விட்டுரும். ஸோ அதனாலதான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வருது. சோவை ஃபுல்லா வர்றது பிரச்சனை அதுதான். ஸோ நம்மளது எல்லாமே ஃபிக்ஸ்டா மோதிக்கிட்டு தான் ஓடுங்க. அந்த மோதுறதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே இங்க பண்ணிக்கலாம். மற்ற கம்பெனில அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. நீங்க எந்த சாஃப் கட்டர்ல வேணாலும் பாருங்க, இவ்வளோ போல்ட்ஸ் அண்ட் நட்ஸோட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அதே மாதிரி ரேட் நம்மளுக்கு ரொம்ப சீப்பாக இருக்குங்க. நாளைக்கு உங்களுக்கு வந்து எந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் இதில் வாங்கினாலும், ஒரு நட்டு போல்ட்டு வாசர் வேணாலும் நம்மகிட்ட வாங்கிக்கலாம். ஸ்பேர் பார்ட்ஸு
ரொம்ப ரேட் கம்மியில பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க எல்லாமே. மோட்டர் வந்து 3 HP காப்பர் காயில் மோட்டர் தான், பியூர் காப்பர் காயில் மோட்டர் தான் போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். இதுல வந்து பட்டன் ஸ்டார்டரோட, இந்த மாடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்டன் ஸ்டார்டரோட கொடுத்துட்றோம். ஒரு ஸ்டார்டர் ஒன்று ஃப்ரீயாவே கொடுத்துட்றோம் உங்களுக்கு. லோ வோல்டேஜ், ஹை வோல்டேஜ், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷனு இது எல்லாமே வர மாதிரி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுதான் இதோட சிறப்பம்சம். இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 18,000 ரூபா தான் வரும் உங்களுக்கு, இன்க்ளூடிங் ஸ்டார்டரோட 18,000 ரூபா தான். ஸோ ரேட்டு வந்து உங்களுக்கு கம்மியாக தான் இருக்குங்க. இந்த ரேட் வந்து நாங்கள் இம்போர்ட் பண்ணுறதுனால, நம்மளா ஓன் பிராண்டாக இம்போர்ட் பண்ணுறதுனால இந்த ரேட் கொடுக்குறோம். இதுவே நாங்கள் ஒருத்தவங்க கிட்ட வாங்கி விற்கிறோன்னா இந்த ரேட் கொடுக்க முடியாதுங்க. மினிமம் ஒரு 20,000 கீழே இந்த ரேட் கொடுக்க முடியாதுங்க. நம்ம ஓன் பிராண்டை நீங்கள் டேரெக்டாக இம்போர்ட் இருந்து வாங்குறதுனால இந்த ரேட் உங்களுக்கு. உங்களுடைய இந்த சாப் கட்டர் மிஷினில் என்ன மாதிரியான தீவன வகைகளை வெட்ட முடியுங்க? இப்போ நீங்கள் நம்ம கிட்ட இருக்க எல்லா மிஷின்லையுமே பார்த்தீங்கன்னா தீவனத்தட்டு வெட்டிக்கலாங்க. அப்புறம் காஞ்ச சோளத்தட்டு, பச்சை சோளத்தட்டு, வைக்கப்பில்லு, அப்புறம் வந்து இந்த பட்டுப்பூச்செடி இருக்கு இல்லைங்களா, பட்டுப்பூச்செடி வந்து அதுலேயே மெலிசா இருக்கிற செடி, இவ்வளோ மொத்தம் இருக்கிறதெல்லாம் வெட்ட முடியாது. மெலிசா இருக்கிற செடி எல்லாமே வெட்டிக்கலாம். மல்பெரியில மெலிசு இருக்கிறது எல்லாமே வெட்டிக்கலாம். ரொம்ப மொத்தமாயிடுச்சுன்னா குச்சி முத்தி போயிடுச்சுன்னா அதை வெட்ட முடியாது. மற்றபடி மெலிசா இருக்கிறது எல்லாமே அரைச்சிக்கலாங்க. இதுல கள்ளக்கொடி, வைக்கப்பில்லு, இந்த மாதிரி எல்லாமே A to Z நீங்க இதுல அரைச்சிக்கலாம். அது எல்லாத்துக்குமே வந்து பிளேடு வந்து நம்ம டபுள் சைட் பிளேடு தான் கொடுத்துருக்கோம். வரத்தீவனம் வெட்டுறப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து தேய்மானம் மற்ற கம்பெனியை கம்பேர் பண்றப்ப கம்மியா இருக்கும். ஏன்னா நம்ம ஹீட் ட்ரீட்மெண்ட் பிளேடு போடுறதுனால வரத்தீவனம் வெட்டுறப்ப நம்மளுக்கு தேய்மானம் ரொம்ப கம்மியா இருக்கும். ஒரு மணிக்கு வந்து பெரிய மிஷின்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா 1 to 1.5 டன் ப்ரொடக்ஷனு. இதே நம்மளோட சின்ன மிஷின்ல எடுத்துக்கிட்டிங்கன்னா 600 கிலோ டு 1 டன் வரைக்கும் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாங்க. இதுவே அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து நான் இன்அக்சசபிள், எலக்ட்ரிசிட்டி இல்லாத இடத்துல இருக்கிறோம், மலைப்பகுதியில் இருக்கிறோம், எங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அக்சசபிள் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம இந்த டிஎல்எக்ஸ் சாஃப் கட்டர் கூட இன்ஜின் வேணாலும் செட் பண்ணிக்கலாங்க. சேம் ப்ரைஸில். இப்போ நீங்கள் வந்து என்ன ப்ரைஸ்க்கு மிஷின் எடுக்கிறீங்களோ அதே ப்ரைஸில் 18,000 ரூபாயிலேயே உங்களுக்கு இன்ஜினும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துறோம். இதில் எந்த எக்ஸ்ட்ரா காஸ்ட் கிடையாது. மோட்டர் எடுத்துட்டு இன்ஜின் போட்டு கொடுத்துருவோம் உங்களுக்கு. நோ எக்ஸ்ட்ரா காஸ்ட்ல நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. அந்த மோட்டருக்கு பதிலாக இந்த இன்ஜின் வந்துடும். மோட்டருக்கு பதிலாக இன்ஜின் வந்துடும். நீங்கள் வந்து இப்போ கரண்ட் தேவையே இல்லை. இதை நீங்கள் தள்ளிட்டு போய் எங்கே வேணாலும் நடுக்காட்டில் வச்சு கூட நீங்கள் மாட்டுக்கு அரைச்சி போட்டுக்கலாங்க. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். இந்த மலைவாழ் மக்களுக்கு நல்ல அட்வான்டேஜாக இருக்குங்க இது. நீங்கள் சாப் கட்டர் மட்டும் இல்லாமல் வேற என்ன மாதிரியான அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? ஸோ இப்போ வீடு பற்றி நம்ம வேற வீடியோஸில் எல்லாமே பார்த்துருப்போங்க. அதில் டீட்டெயிலாக உங்களுக்கு வந்துடும். ஸோ இது இல்லாமல் சாஃப் கட்டர் இல்லாமல் நம்ம என்ன ப்ராடக்ட்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயத்துக்கு தேவையான அனைத்து பொருளும் A to Z. இதுதான் கிடையாது. ஒயிட் டேங்க் ஸ்ப்ரேயரு, பேட்டரி ஸ்ப்ரேயரு, பேட்டரி ஸ்ப்ரேயர்ல நம்மகிட்ட ஏகப்பட்ட மாடல்ஸ் இருக்கு. ப்ரெஷர் வாஷரு, பவர் வீட்டர் ஸ்பேர்ஸு, ஒயிட் டேங்க் ஸ்ப்ரேயர் ஸ்பேர்ஸு, எர்த்தாகரு, ப்ரஷ் கட்டரு எல்லாமே, அதாவது ஒரு 150 ப்ராடக்ட்ஸுக்கு பக்கமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறோங்க. ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் இல்லைங்க, 150 ப்ராடக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். வாட்டர் பம்பு, அதுவுமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பண்ணுற எல்லா ப்ராடக்ட்டுமே உங்களுக்கான குவாலிட்டி பக்காவாக அஷ்யூர் பண்ணி கொடுக்குறோம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேட் வந்து நீங்கள் எங்கேயுமே இந்த ரேட் வாங்கவே முடியாதுங்க. அதை நான் அடித்து சொல்லுவேங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் எங்கே போனீங்கன்னாலும் நாங்கள் கொடுக்குற ரேட்டு எவ்வளோ பெரிய கம்பெனியாலையும் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஆடம்பரமாக பெரிய பெரிய பில்டிங் கட்டி வச்சுக்கிட்டு அந்த சார்ஜையும் உங்ககிட்ட சார்ஜ் பண்ணுவாங்க. ஆனால் நம்மளாம் அப்படி பண்ணுறது இல்லைங்க. என்ன இருக்கோ அதுக்கான சார்ஜஸ் அவ்வளோதான். மினிமம் ப்ராஃபிட் நம்ம ஓவரா, ஏன்னா நமக்கு ஆப்ரேட்டிங் காஸ்ட்னு ஒன்று வேணும், லேபர் காஸ்ட்னு ஒன்று வேணும். அதை மட்டும் வச்சு மினிமமாக என்ன சார்ஜ் பண்ணி உங்களுக்கு பெஸ்ட்டாக விவசாயிகளுக்கு பண்ணி கொடுக்க முடியுமோ அதை நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோங்க. மோர் தென் 150 ப்ராடக்ட்ஸ்க்கு மேலே நம்மகிட்ட இருக்கு. ஒரு அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ் வாங்குறீங்களா, ஃபர்ஸ்ட் அதாவது நீங்க வாங்கல, நம்மகிட்ட ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க. இது என்ன பிரைஸ் பண்ண முடியும்னு ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க. அதுக்கப்புறமா நீங்க வந்து எங்க வேணாலும் போய் பாருங்க. உங்களுக்கு அது ஓகே ஆச்சுன்னா வாங்கிக்கலாம். நாங்க தான் பெஸ்ட், எங்க தவிர நீங்க எங்கேயும் வாங்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலை. ஒரு கன்சல்டேஷன் எங்ககிட்டயும் பண்ணுங்க. வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு கன்சல்டேஷன் பண்ணுங்க. ஏன்னா எங்ககிட்டயும் 13-14 பிராண்ட் இருக்குங்க. எல்லா பிராண்டும் நாங்கள் பண்ணுறோம். எல்லாத்துக்குமே ஸ்பேர் பார்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரேட் கம்மியில் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறோம். நீங்கள் அதே ப்ராடக்ட்டை வெளியில் வாங்கினா ரேட் அதிகமாக இருக்கலாம். ஏன்னா ஒரு டீலர் வந்து ரேட் அதிகமாக சார்ஜ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் எங்ககிட்ட டைரெக்டாக நீங்கள் வாங்குறப்ப உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக வரும். ஒரு கன்சல்டேஷன் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் உங்கள் விருப்பம், நீங்கள் எங்கே வாங்குறதுங்கிறது உங்கள் விருப்பம். இந்த சாப் கட்டர் பயன்படுத்துறதுனால என்னென்ன நன்மைகள்லாம் இருக்குங்க ஒரு விவசாயிக்கு இல்லை ஒரு பண்ணை நடத்துறவங்களுக்குங்க? ஒரு விவசாயிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா, தீவனத்தட்டு வெட்டிட்டு வந்து போடுவாங்க. அந்த தண்டு முத்தி இருக்க காரணத்தினால என்ன பண்ணுவோம்னா, மாட்டால வந்து அந்த தண்டை வந்து கடைசி வரைக்கும் கடிச்சு சாப்பிடாது. ஸோ அப்போ பண்ணையில் என்ன பண்ணுவோம்னா, அந்த கழிவுகள் வந்து ரொம்ப சேர்ந்துக்கிட்டே போகும். ஸோ பண்ணை வந்து அசுத்தம் வந்து அதிகமாகும். அங்கே பூச்சி புழு பாம்பெல்லாம்ன்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ப்ளஸ் லேபரையுமே இன்க்ரீஸ் பண்ணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் அதை அறுத்துட்டு வந்து அவங்க போடுவாங்க. அடுத்தது தின்னுட்டு அந்த மீதி அப்படியே போட்டுக்கிட்டே வரும். அதை அள்ளி என்ன பண்ணணும், இவங்க திரும்ப அதை டிஸ்போஸ் பண்ணணும், தீ வைக்கணும், நிறைய பண்ணணும்.
ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே தடுக்கிறதுக்கு, அதுவும் இல்லாம இப்போ அது வேஸ்டேஜ் அதிகமா பண்ணுச்சுன்னா அதுக்கான தீனி அது எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் ஆனா வேஸ்டேஜ் அதிகமா பண்ணுச்சுன்னா அப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம்னா இன்னைக்கு ஒரு கத்தை வெட்ட வேண்டிய இடத்துல 2 கத்தை வெட்ட வேண்டியது இருக்கும். ஸோ நமக்குமே சும்மா அதிகமாகுது. அப்ப என்ன அப்படின்னா நீங்க இந்த மிஷினை பயன்படுத்தி வெட்டி நறுக்கி போடுறப்ப அந்த 2 கத்தையை ஒரு கத்தையை குறைச்சிடலாம். தீனி வேஸ்டேஜ் குறையுது. ஸோ அப்போ மாடு வயிறு சீக்கிரமா நம்பிடும். அதுக்கு இன்னைக்கு 1 கிலோ தான் தேவைப்படுதுன்னா நம்ம 2 கிலோ போட்டாதான் 1 கிலோ அது எடுத்துக்கும், 1 கிலோ வேஸ்ட் பண்ணிடும்ன்ற நிலைமை இதுல இல்லை. ஸோ அந்த தீவனம் ஈஸியா கிடைச்சிருது. அதே மாதிரி ஆட்டுக்கு பயன்படுத்துறவங்களுக்கு என்னன்னா இன்னைக்கு ஆட்டுக்கு தீனி பற்றாக்குறை நிறைய பேருக்கு இருக்காது, எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த தீனி பற்றாக்குறை எப்படின்னா இன்னைக்கு மாட்டுக்கு போடுற தீவனத்தட்டை அப்படியே நறுக்கி ஆட்டுக்கும் இன்னைக்கு நிறைய போடலாம். ஸோ அது சின்னதா பொடியா நறுக்கி போடுறப்ப ஆடும் சாப்பிட்டுக்குது. ஸோ நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஆட்டுக்கான தீவன செலவு நமக்கு குறையுதுங்க. இது ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி ஒரு மணி நேரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய மிஷின்ல வந்து இப்போ காஞ்ச தீவனம் பச்சை தீவனம்னா ஒரு 1.5 டன் வரைக்கும் வெட்டிக்கலாங்க. காஞ்ச தீவனம்னா 600 கிலோ 1 டன், 600 to 1 டன் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி வந்துருங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு வந்து இன்னைக்கு என்னன்னா ஒரு 3 மாடு 4 மாடு இருக்கிறவங்க ஒரு 10 நிமிஷம் தொடர்ந்து மிஷின் ஓட்டினாங்கன்னா போதும். அன்னைக்கு ஒரு நாளைக்கான தீவனத்தையே முழுமையா அரைச்சிடலாம். அதாவது ஒரு நாளைக்கே 10 நிமிஷம் நீங்க தீவனம் அரைக்கிறதுல ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும், ஒரு நாளோட தேவை பூர்த்தி ஆயிடும். ஸோ இதே வந்து கொஞ்சம் மாடு அதிகமா இருக்கு, ஒரு 20 மாடு 30 மாடு இருக்கிறவங்களாம் ஒரு நாளைக்கு 1 hour அரைச்சிங்கன்னா போதும். 1 hour அரைச்சி சேமிச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தேவைப்படுற தீவனம் முழுமையா அரைச்சி வச்சிருவோங்க. ஸோ எடுத்து மட்டும் போடுறதா நமக்கு டைமுக்கு எடுத்து போடுறதா நம்மளோட வேலை. ஸோ நம்ம டைம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டு ஒரு கால்நடைகளை பராமரிக்கிற டைம்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக நம்ம கன்சிடரபிளாக சேவ் ஆகுதுங்க. இதுதான் நமக்கு இன்னைக்கு இருக்கிற பெரிய அட்வான்டேஜ். உங்ககிட்ட இந்த மிஷினரி வாங்கின பிறகுங்க சர்வீஸ் எப்படி நீங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம மிஷினோட ஸ்பெஷாலிட்டியே என்னன்னாங்க, இது வந்து சர்வீஸ் பண்ணணும், இதுல ஒரு பொருளை மாத்தணும் அப்படின்னா ஒரு கை தேர்ந்த டெக்னீஷியன் தான் வந்து பண்ணணும் அப்படின்ற விஷயமே கிடையாது. நம்ம மிஷின்ல எல்லாமே பிளக் அண்ட் பிளே தாங்க. ஸோ எதையுமே 2 போல்ட்டை கழட்டிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒரு நார்மல் விவசாயி ஒரு ஸ்பேனர் இருந்தால் கையில் ஒரு ஸ்பேனர் இருந்தால் போதுங்க, அவரே இந்த மிஷினுக்கான சர்வீஸை எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கான 100% ஸ்பேர் பார்ட்ஸ் வந்து நம்மகிட்ட இருக்கு. ஒரு நட்டு போல்ட் வேணும்னாலும் உங்களுக்கு எது தேவைனாலும் நம்ம இங்கிருந்து சப்ளை பண்ணிடுவோம். ஸோ அதே மாதிரி டெக்னிக்கல் சப்போர்ட்டும் கொடுத்துட்றோம். உங்களுக்கு எப்படி அதை செய்யணும்னு ஒரு டவுட் இருக்கு, இப்படிதான் செய்யணுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குன்னா அதுவும் நம்ம ஃபோனில் உங்களுக்கு வீடியோ கால் மூலயமா எல்லா கைடன்ஸும் கொடுத்துட்றோம். ஸோ இது வந்து ஒரு டெக்னீஷியனை கூப்பிட்டு அவருக்கு ஒரு 1000 கணக்கில் செலவழிச்சு அவரு தான் இதை பண்ண முடியுன்ற நிலைமை இதுல கிடையாதுங்க. எல்லாமே சிம்பிளா இருக்க இடத்துல இருந்து அப்படியே கழட்டிக்கலாம். எந்த விதமான இதுவுமே கிடையாது உங்களுக்கு. எல்லாமே 2 நட்டு போல்ட்டை கழட்டுற மாதிரி தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ சர்வீசபிலிட்டிக்கு நம்பர் 1 இருக்கும். இது இந்த மெஷினரி எப்படி மெயின்டைன் பண்றதுங்க? ஸோ நம்ம மெஷினரிஸ்ல வந்து மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு வீக்லி ஒன்ஸ் மெயின்டெனன்ஸ் தாங்க. ஸோ டெய்லி மெயின்டெனன்ஸுங்கிறது இதுல வந்து இந்த உள்ள இருக்க குப்பையை கிளீன் பண்றது மட்டும்தான். இப்போ நீங்க டெய்லி அரைக்கிறீங்க அப்படின்னா இங்க உள்ள வந்து பச்சை தட்டுனா அந்த ஈரத்துல எல்லாம் கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு இருக்கும். ஸோ என்னன்னா நிறைய பேர் வந்து இதை அப்படியே க்ளோஸ்லேயே வச்சிருவாங்க, அரைச்சிட்டு இப்படியே விட்டுருவாங்க. ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அரைச்சதுக்கு அப்புறமா நீங்க காஞ்ச தீவனம் அரைச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை. பச்சை தீவனம் அரைச்சிங்கன்னா மிஷினை ஓப்பன்ல வச்சிருங்க. மிஷின்ல ஓப்பன்ல வைக்கிறப்ப உள்ள அந்த ஈரம் பட்ட இடம் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரம் ட்ரை ஆயிடும். ட்ரை ஆகிறப்ப உங்களுக்கு ரஸ்ட் ஃபார்மேஷன் வராது. லைஃப் லாங் மிஷின் கொஞ்சம் லைஃப் லாங்கா வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இதுல அந்த பல்லு சக்கரத்துல கிரீஸ் வைக்க போறீங்க. இங்க வந்து ரொட்டேட்டிங் கியர்ஸ் இருக்கும். இந்த ரொட்டேட்டிங் கியர்ஸ்ல வந்து கிரீஸ் வைக்க போறீங்க. 2 மெயின் பேரிங் இருக்குங்க. இந்த 2 மெயின் பேரிங்லயும் வந்து ஆயில் வீக்லி ஒன்ஸ் விட போறீங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 2 மெயின் பேரிங் தெரியும். இந்த 2 மெயின் பேரிங்லயும் வீக்லி ஒன்ஸ் ஆயில் விட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க போதுங்க. வேற பெருசா இதுல மெயின்டெனன்ஸுங்கிறது எதுவும் கிடையாது. அதே மாதிரி எல்லாமே வந்து நீங்க பிளக் அண்ட் பிளே டைப் தான், ஈஸியா ரிமூவ் பண்ணிக்கலாம். எதுவுமே வந்து கஷ்டப்பட்டு ஒரு மெக்கானிக் தான் வந்து இதை பண்ண முடியுன்றது கிடையாது. யார் வேணாலும் இது ஈஸியா கழட்டிக்கலாங்க. உங்களுடைய இந்த மிஷினரி பிடிச்சிருக்குங்க, வாங்கணும்னு நினைக்கிறாங்க, நிறைய விவசாயிகள் வாங்கணும்னு நினைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி இந்த மிஷினரி நீங்க அனுப்புவீங்க, எப்படி வாங்க முடியும்? ஸோ இப்போ நம்ம ஒரு விவசாயிக்கு நம்ம மிஷினரி தேவைப்படுதுன்னாங்கன்னா நம்ம கீழே சேல்ஸ் டீம் நம்பர் கொடுத்துருக்குறோங்க. அவங்களுக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும், இந்த மிஷின் எப்படி ஒர்க் ஆகுது, இதில் உங்களுக்கு ஏதாவது பார்க்கணும், எதையாவது உங்களுக்கு வீடியோ எடுத்து அனுப்பணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ, இல்லை ஒரு கியர் எனக்கு கழட்டி காட்டுங்க, இது எப்படின்னு காட்டுங்கன்னு நினச்சிங்கனாலோ எல்லாமே டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. அது எல்லாமே உங்களுக்கு வீடியோ கால் மூலயமா அசிஸ்ட் பண்ணி எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ணி உங்களுக்கான இதை நேரில் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகிறதுனால எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தூரமாக இருக்கீங்க, எனக்கு எம்எஸ்எஸ்ல ஏகேஆர்ல அந்த மாதிரி வச்சு விடுங்க அப்படின்னாலும் நீட்டாக பேக் பண்ணி உங்களுக்கு எம்எஸ்எஸ் ஏகேஆர்ல வச்சு விட்ருவாங்க.